الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفسه ونفخه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரன்பும் பெருக்கருணையும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் பின்பற்றி இந்த பூமியை வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பின்பற்றி வாழ்ந்து சென்றார்கள் மீதும் குறிப்பாக இந்த சந்தோஷம் மிக்க ஒரு நேரத்தில் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் என்ன நிறுவனமாக கூடியவனாக உரை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமியர்களே, இந்த நேரத்தில் இந்த இடத்திற்கு இங்க வந்திருப்பவர்களுக்கு தோதுவான ஒரு விஷயத்த பேசலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிற பசங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் நான் பேசும்போது நீங்க யாரும் பேசுறீங்கன்னா உங்களை கூப்பிட்டு நான் இங்க பேச சொல்லிடுவேன். சரியா? யாரும் பேசாதீங்க. நான் பார்த்துட்டேன் யாராச்சும் பேசுறதுன்னா கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொல்லிடுவேன். நீங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நான் பேச மாட்டேன். சரியா? நானும் உங்கள ஒரு போட்டியாளர் தான். 5 பேர் முன்னாடி பேசிட்டு போனாங்களா இல்லையா? நான் 6வது ஆளு. சரியா? நான் ஒழுங்கா பேசுறேன்னா இல்லைன்னு பார்த்து நீங்க தான் சொல்லணும். ஓகே ஓகே. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இங்க வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருடைய நோக்கமும் எண்ணமும் சிந்தனையும் ஒண்ணு. இதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. நம்முடைய நோக்கமும் சிந்தனையும் எண்ணமும் என்ன அப்படின்னா, எனக்கும் உங்களுக்கும் மத்தியில தான் அது எல்லாமே இருக்குது. நம்முடைய பிள்ளைங்க, நம்மளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய நம்முடைய உயிர்கள்னு சொல்லலாம். குழந்தைங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு விருப்பத்திற்குரியது அப்படின்னா, ஒரு மனைவி தன் கணவனை விடவும் தன் பிள்ளையை நேசிக்க ஆரம்பிப்பான். ஒரு கணவன் தன் மனைவியை விடவும் தன் பிள்ளைகளை நேசிக்க ஆரம்பிப்பான். அந்த அளவுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறவு முறை தான் பிள்ளைகள் அப்படிங்கிறது. இந்த உறவு முறை, இந்த உறவின் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசம் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லைங்கிறத நம்மள முடிவு செய்ய வைக்குது இல்லையா? இதை நம்மள யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லை. இதோட வெளிப்பாடு தான் நாம நம்ம பிள்ளைங்களுக்காண்டி ஒவ்வொன்றையும் தேர்வு செய்யறோம். இதை தேர்வு செய்யறோம், அதை தேர்வு செய்யறோம், இப்படி இருக்கும்னு நினைக்கிறோம், அப்படி இருக்குன்னு நினைக்கிறோம். இது எல்லாமே ஒரு பெற்றோரா நம்ம பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்றைய காலகட்டத்துல வாழக்கூடிய ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு மத்தியில ஒரு முஸ்லிம் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி என்ன தேர்வு செய்வோம்? இதுதான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு முஸ்லிம்களாகிய நம்ம மட்டும்தான் பெற்றோர்களா இருக்கோமா? இல்ல. இந்த உலகத்துல ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. இஸ்லாம் அல்லாத எத்தனையோ மதத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. இஸ்லாம் அல்லாத எத்தனையோ மார்க்கத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. எல்லாருமே பெற்றோர்கள் தான். நாம எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்க மேல பாசம் வச்சிருக்கோமோ அதே மாதிரிதான் அவங்களும் பாசம் வச்சிருக்கிறாங்க. அவங்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்காண்டி சில விஷயங்களை தேர்வு செய்யறாங்க. ஆனா இங்க வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டியது எதன்னா, ஒரு முஸ்லிமா நான் என் பிள்ளைகளுக்கு தேர்வு செய்ய வேண்டியது எதை அப்படிங்கறதா. நான் 2 கேள்வியில நம்மளுடைய எண்ணம் என்ன இடத்துல இருக்கு? ஒரு முஸ்லிமா நம்ம சிந்திக்கிறோமா, அல்லது இந்த உலகத்துல வாழக்கூடிய சக மனிதர்களாக இஸ்லாத்திற்கு வெளியே நின்று சிந்திக்கிறோமா அப்படிங்கிறத முடிவு செய்யலாம். நான் கேட்கறதுக்கு
நீங்க பதில் சொல்லணும். சரியா? இங்க இருக்கிற உங்களுக்கு தான். நான் அந்த பக்கம் பார்த்து பேசுறதுனால அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் கேட்பேன். சரியா? ஓகே தானே? இன்ஷா அல்லாஹ். நம்ம பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் நாம என்ன ஆசைப்படுவோம்னா, என் பிள்ளைங்க இந்த உலகத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? என் பிள்ளைங்க இந்த உலகத்துல நல்லா இருக்கணும். நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை கஷ்டப்பட கூடாது. இல்ல அப்படிதான், உண்மைதான் நான் சொல்றது. நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை கஷ்டப்பட கூடாது. என் பிள்ளை இந்த உலகம் நல்லா இருக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வராங்க. அந்த பெண்மணி யாருன்னா ஏழை பெண்மணி. 2 பிள்ளைங்களை இடுப்புல வச்சிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு வந்து கேக்குறாங்க, எதுவும் உணவு பொருள் இருக்கா? ரசூலுல்லாஹ் வீட்டுல இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேக்குறாங்க, எதுவும் சாப்பிட இருக்கா அப்படிங்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு பேரிச்சம்பழத்தை தவிர வேற எதுவும் இல்லை, ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்கு. இப்ப யாருக்கு பசின்னு இவங்க வந்தாங்க? இவங்களுக்கும் இவங்க பிள்ளைங்களுக்கும் பசி. இப்ப இவங்க ஆரோக்கியமா இருந்தாலும் பிள்ளைங்களை பார்த்துக்க முடியும் இல்லையா? இப்ப கேக்குறாங்க சாப்பிட எதுவும் இருக்கான்னு. ஆயிஷா ஒரு பேரிச்சம்பழத்தை தவிர வேற எதுவும் இல்லை. சரி தர்றாங்க. தன்னோட அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, அந்த பேரிச்சம்பழத்தை 2ஆ பிரிச்சு இந்த பிள்ளைக்கு ஒண்ணு இந்த பிள்ளைக்கு கொடுத்து அந்த தாய் என்ன பண்றாங்க, எதுவுமே சாப்பிடாம போறாங்க. பசினா என்ன நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அந்த அதாவது நம்மளுக்கு பசினா என்னன்னு தெரியும், கொடூர பசினா என்னன்னு தெரியாது. அல்லாஹ் அந்த அளவுக்கு நம்ம ஆக்கல இல்லையா? உண்மைதானே? ரமலானுடைய காலங்கள்ல கூட கொடூர பசினா என்னன்னு தெரியாது. ஏன்னா காலையில சாப்பிட்டுட்டோம், சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்றோங்கிறது பசி இல்ல. 3 நாள் சாப்பிடல, 4 நாள் சாப்பிடல ஒரு பசி இருக்கும். அது பேசுற நான் கூட அனுபவிச்சது கிடையாது. உண்மைதானே? அப்ப அந்த அளவுக்கு பசியில் இருக்கக்கூடிய பெண்மணி வந்து அந்த பேரிச்சம்பழத்தை 2ஆ பிரிச்சு தன் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போயிடறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வந்தோடனே இந்த சம்பவத்தை சொல்றாங்க. ஏன்னா நான் இந்த சம்பவம் வந்து சர்வ சாதாரணமான ஒண்ணா நம்மளுக்கு தெரியலாம். ஆனா அந்த பசிக்கு மத்தியில தனக்குன்னு ஒரு பகுதியை கூட ஒரு பிள்ளைக்கு கொடுத்தாங்க பாருங்க. அதுதான் நம்மளுடைய உள்ளம், பெற்றோருடைய உள்ளம், இயல்பான உள்ளம். என் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறது. அப்ப இந்த அளவுக்கு என்ன வச்சிருக்கக்கூடிய நாம ஒரு முஸ்லீமா என்ன சிந்திக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப அந்த கேள்வி நான் கேட்கிறேன், என் பிள்ளைங்க இந்த உலகத்துல நல்லா வாழணுமா நல்லவனா வாழணுமா? நல்லா வாழணுமா நல்லவனா வாழணுமா? எது ஃபர்ஸ்ட்? சரி, அங்க நான் கேட்கல, உங்கள்ட்ட கேட்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த உலகத்துல நல்லா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா நல்லவர்களாக வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அப்படியே உங்க எல்லாரையும் ஆக்கி வைக்கட்டும். பெற்றோர்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த உலகத்துல எல்லாரும் இஸ்லாம் அல்லாத யாராவது மனிதன் அப்படிங்கிற யாரை நீங்க எடுத்தாலும் அவன் தன் பிள்ளைக்கு நினைக்கிறது என்ன தெரியுமா? என் பிள்ளை நல்லா வாழணும் அப்படிங்கிறது தான். ஆனா ஒரு முஸ்லிம் அப்படி நினைக்க மாட்டான். என் பிள்ளை நல்லா வாழணும் ஒரு முஸ்லிம் நினைக்க மாட்டான். அப்படி இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் நினைக்கிறாங்கிறது தான் என்னுடைய வாதம். அதோடைய விளைவுதான் மார்க்கத்தின் அடிப்படையில பிள்ளைகள் அவர்களால் வளர்க்க முடியல. நுனி நாட்டில் இங்கிலீஷ் பேசுவோம். இன்றைய வாலிபரோட நிலைமை நான் சொல்றேன். நான் பார்க்கக்கூடிய வாலிபரோட நிலைமை நான் சொல்றேன். அந்த வாலிபர் எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாரு, அவர் ஒரு டாக்டரா இருப்பாரு. பேரை கேட்டீங்கன்னா அப்துல்லாவா இருக்கும், அப்துல் ரஹ்மானா இருக்கும். ஆனா அந்த எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டருக்கு குர்ஆன் ஓத தெரியாது. ரஹ்மானா அப்துல் ரஹ்மானா இருப்பாரு, அப்துல் ரஹீமா இருப்பாரு. நாகப்பட்டினத்திலேயே பெரிய இன்ஜினியரா இருப்பார். இன்ஜினியர் யாருங்க சூப்பர்னு கேட்டா அவர் சொல்லுவாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு டேலண்ட் அவங்க பெற்றோர்கள் அவர் வளர்த்திருப்பாங்க. ஆனா அவருக்கு குர்ஆன் ஓத தெரியாது. அன்பின் இஸ்லாமியர்களே, இங்கதான் நீங்க வித்தியாசத்தை புரியணும். நல்லவர்களாக வாழ்வதற்கும் நல்லா வாழ்வதற்குமான விஷயம் வித்தியாசம். நல்லா வாழ்வதுன்னா இதுதான் நம்முடைய எண்ணம். அதோடைய வெளிப்பாடு என்ன? இன்ஜினியர் ஆக்கிட்டோம், ஆனா அவர் ஒரு முஸ்லிமா ஒரு நல்லவனா இந்த உலகத்துல வாழ்றவங்க நம்ம மாத்தல. எம்பிபிஎஸ் படிக்க வச்சுட்டோம், ஆனா அவரை நல்லவனா வாழ்றதுக்கான வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கல. நான் கேட்கிறேன், எவ்வளவோ டிகிரி முடிச்ச பிள்ளைகள் தன் பெற்றோர்களை கவனிக்காத சூழ்நிலை பார்க்கிறோமா இல்லையா? மனைவி வந்தவன பெற்றோர்களை எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோமா இல்லையா? மனைவியோட சரியான முறையில் நடந்து கொள்ளாத எத்தனையோ கிராஜுவேட் ஆட்களை பார்க்கிறோமா இல்லையா? உண்மை நிலவரம் இன்னைக்கு இதுதான். என்ன எங்க பிரச்சனை? பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்றது மட்டும்தான் நம்ம நினைவுல வைக்கிறோமே தவிர நல்லவர்களா இருக்கணும்ன்றது நினைவுல வைக்கிறதே இல்லை. ஆனா ஒரு முஸ்லீம்
என்னுடைய பிள்ளைங்க முதல்ல நல்லவர்களாக வளரணும் அப்படிங்கறத ஒரு அடிப்படையா இருக்கணும். இது மட்டும் இருந்தா போதுங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க நீங்க நல்லா இந்த உலகத்துல இருக்கணும் நீங்க நினைக்கிறது தேவையே இல்லை. என் பிள்ளைங்க நல்லவர்களா இருந்தா போதும் நீங்க நினைங்க, அல்லாஹ் அவரை இந்த உலகத்துல நல்ல விதமா வாழ வைப்பான். இதுதான் ரூல். ஆனா நாம எதுக்கு ஆசைப்பட்டு போராடுறோம்னா அவர்கள் நல்லா வாழ வைக்கிறதுக்காண்டி போராடுறோம் இல்ல, நாம போராட வேண்டியது அவர் நல்லவர்களா வாழ வைக்கிறதுக்கு. அப்ப குர்ஆனும் சுன்னாவும் சொன்ன அடிப்படையில மட்டும்தான் அவர்களை நல்லவர்களா நம்ம உருவாக்க முடியும். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, நம்முடைய கை சேதம், ஒரு நாளுடைய பெரும் பகுதி ஒதுக்கப்படுவது எதுக்கு? இந்த உலகம் சார்ந்த கல்விக்கும் உலகம் சார்ந்த விஷயங்களுக்கும். நான் அதை தப்பு சொல்லல, அது தப்பு. அப்பெல்லாம் உலகத்தை மீது படிக்க வைக்காதீங்கன்னு நான் சொல்லல. அவருடைய வாழ்க்கையில இஸ்லாத்தோட அதை படிக்கணும். ஃபஜருக்கு எழுந்திருக்காத தொழுகை கடமையான ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு எழுந்திருச்சு போற நீங்க அனுமதிப்பீர்களே, ஆனால் உங்க பிள்ளைங்க நல்லவனா வாழ்றதுக்கு நீங்க உதவி செய்யல, நல்லா வாழ்றதுக்கு மட்டும்தான் நீங்க பிளான் பண்றீங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டையும் நான் பிரிச்சு வித்தியாசப்படுத்தி நான் உங்களுக்கு பேசுறேன். உங்க பிள்ளைங்க நல்லவர்களா வாழ வேண்டும் நீங்க ஆசைப்பட்டால், உண்மையிலே உங்களுக்கு அந்த ஆசை உறுதியாக இருக்குமானால், உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லுவீங்க, நீ ஃபஜர் தொழுவதா உனக்கு ஸ்கூல் கிடையாது, நீ ஃபஜர் தொழுவதா உனக்கு காலேஜ் கிடையாது, நீ ஃபஜர் தொழுவதா உனக்கு காலை உணவு கிடையாது, நீ ஃபஜர் தொழுவதா உனக்கு மதிய உணவு கிடையாது சொல்லுவோம் நம்ம யாராச்சும். ஆனா அதே புள்ள ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிச்சா சொல்லுவோம் சாப்பாடு கிடையாது சொல்லுவோமா இல்லையா? ஸ்கூலுக்கு போக மாட்டோம், 9 மணிக்கு கிளம்பிட்டாலும் போக மாட்டேன், உனக்கு காலை சாப்பாடு கிடையாது கட்டு சொல்லுவோமா மாட்டோமா? ஆனா ஃபஜருக்கு போகாத பொண்ணே தூங்க போட்டுது, ஏன் நம்ம இந்த மாதிரி எதுவுமே சொல்றது இல்ல? அப்ப நாம எந்த எண்ணத்துல வாழ்றோம்? என் பிள்ளை நல்லா வாழ்ந்தா போதும். அதோடைய விளைவுதான் இன்றைக்கு பல சிறார்கள் பெரியவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுக்கிறது இல்ல, பெரியவர்களை மரியாதை பேசுறாங்க, பெரியவர்கள் சொல்றதை கேட்கறது இல்ல. உண்மையே இல்லையா? நான் ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்றேன். 2 சிறுவர்கள் மார்க் அடிப்படையில் அழகான முறையில் வளர்த்திருக்கப்பட்ட 2 சிறுவர்கள், சரியான அந்த சம்பவத்தில் அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு வயதானவர் பள்ளியில வந்து உதவு செய்யறாரு. நான் சொல்றது இமாமுடைய காலத்துல தவறான முறையில உதவு செய்யறாரு. அது உதவுடைய அந்த வரிசை முறையை மாற்றி செய்யறாரு. இப்ப இந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு தெரியுது அவர் தப்பா செய்யறாரு அப்படின்னு. இப்ப இந்த பிள்ளைங்களுடைய பக்குவத்தை பாருங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஷேக் அப்படின்னா வயசு யாருக்கு கூட இருக்கும் அவங்க ஷேக்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, யா ஷேக், நாங்க உதவு செய்யறது சரியா நீங்க பாருங்க. எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்க வளர்த்திருக்கப்பட்டிருப்பா, நாங்க உதவு செய்யறோம் அதை சரியா நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க உதவு செஞ்சு காமிக்கிறாங்க. இவங்க உதவு செஞ்சு காமிக்கும் போது அந்த வயசான அதுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, எப்படி சரியான முறையில் உதவுங்கிறது ஞாபகம் வந்து அந்த 2 பேருக்காக துவா செய்யறாங்க. இப்ப இந்த சிறுவர்கள் போயிட்டு நீங்க எப்படி தப்பு தப்பா செய்றீங்கன்னு சொன்னாங்களா? இல்ல, இவங்க சொன்னது நாங்க செய்யறோம் சரியான்னு பாருங்க. அப்ப அவங்க அந்த பெரியவர் என்னவா பார்த்தாங்க, சின்ன பிள்ளைங்க கேட்கிறாங்க பாப்போமே. அப்ப பார்க்கும்போது அவங்க நினைவுக்கு வருது, ஒவ்வொரு முறை இது இல்ல இவங்க செய்யறதுதான், நாம செஞ்சிட்டு இருக்கிறது தப்புங்கிற உணர்தான். அப்ப இந்த அளவுக்கு அந்த சின்ன பிள்ளைங்க வளர்த்து எடுக்கப்பட்டிருக்காங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு மத்தியில வாழக்கூடிய சின்ன பிள்ளைங்க நீ உங்க வீட்டிலே பார்க்கலாம், பாட்டி சொல்றதை கேட்கறது கிடையாது, பாட்டியா சொல்றதை கேட்கறது கிடையாது, பாட்டினா சொல்றதை கேட்கறது கிடையாது, பாட்டியாவை மரியாதை இல்லாம பேசலாம், பாட்டினாவை மரியாதை இல்லாம பேசலாம். எத்தனை பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இல்லையா? நல்ல ஒரு விஷயம் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலும் மத்த மதரசாவோட கம்ப்ளைண்ட் வரும், புள்ள சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், புள்ள அடங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. எந்த அளவுக்கு பெற்றோர்கள் புள்ளையோட விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப நம்பிக்கையில இருந்து போயிட்டாங்கன்னா, ஸ்கூல் லீவ் விட்டுட்டா பள்ளிவாசல் இருக்கிற இமாமுக்கு போன் வரும், இமாம் மத்த மதரசா நீங்க எப்ப ஆரம்பிக்க போறீங்க, சம்மர் கிளாஸ் எப்ப ஆரம்பிக்க போறீங்க, மத்த மதரசா டைம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டீங்களா? எதுக்கு? பிள்ளைகளை வச்சு மேய்க்க முடியல. பெற்றோர் பல பேரோட குமுறல் இன்னைக்கு. என்ன காரணம்? இதுக்கு யார் காரணம்? பிள்ளைங்களா? இல்ல, நாம தான் காரணம். என் புள்ள சொல்லு பேச்சு கேட்கணும், அதுக்கு நான் தான் காரணம், வேற யாரையும் ஒரு குறை சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு சொன்னோம்னா சொல்லுவாங்க, சில பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசுச்சுன்னா அந்த பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே சம்பவம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளை கெட்ட வார்த்தை பேசல, கேட்ட வார்த்தையை தான் பேசுது இல்லையா? இயல்புலே என்ன தானா உருவாயிடுமா என்ன கெட்ட வார்த்தை? அந்த பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுற, கேட்ட வார்த்தையை தான் பேசுது. அப்ப பிள்ளைங்க முழுக்க முழுக்க உருவாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அரபில ஒரு அழகான ஒரு கவுல்
ஒரு கூற்று சொல்லுவாங்க, முஹிம்மன் அக்தர், அதிக முக்கியத்துவம் எதுக்கு தெரியுமா பிள்ளைங்க கொடுப்பாங்க. இங்க இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் நான் சொல்றேன், இதுல வந்து வயசு கூட வயசு கம்மி அப்படிலாம் கிடையாது. இங்க இருக்கிற எல்லா சிறார்கள், சின்ன பிள்ளை ஓடி ஆடி விளையாடக்கூடிய பிள்ளைங்க இங்க இருக்கிற எல்லா சிறுவர்களையும் சொல்றேன், இவங்க எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க தெரியுமா? முஹிம்மன், முக்கியத்துவம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அக்தர், அதிகமா கொடுப்பாங்க தெரியுமா? அதான் சொல்றாங்க, அலா இப்னக மின் நஸாஹ் ஃபலன் யகூல் இல்லா கலீலம் மின் கௌலிக். உன்னுடைய மகனுக்கு நீ உபதேசம் செய்யற, உன்னுடைய மகனுக்கு நீங்க உபதேசம் செய்றீங்க, அந்த உபதேசத்திலிருந்து அவன் கொஞ்சத்தை தான் எடுத்துப்பான். ஏய் நின்னுகிட்டு சாப்பிடாதன்னா சரி கேட்டுக்குவான், உட்கார்ந்து சாப்பிடு, கீழே பார்த்து சாப்பிடு, மேலே பார்த்து சாப்பிடு, இப்படி சொல்றதை கேட்டுக்குவான். ஆனா அதிகமான விஷயங்களை உங்க சின்ன பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. உதாரணம் சொல்லணும்னா, அதை தொடாதனாதான் பிள்ளைங்க என்ன பண்ணும், தொடும். அங்க போகாதனாதான் போகும் இல்லையா? அப்ப பிள்ளைங்க பெரும்பாலும் சொல்லக்கூடிய உபதேசங்களை எடுக்காது. இப்ப அவங்க அடுத்த கவுல சொல்றாங்க, ஒரு கதீரும் மின் ஃபஅலிக், பிள்ளைங்க எடுக்கிறது எதை தெரியுமா? ஃபஅலிக், உன்னுடைய செயல்கள் இருந்ததை அவங்க எடுப்பாங்க. சின்ன பிள்ளைங்க வளரும் போது பாருங்க, பாப்பா தலை செய்யற மாதிரி தான் அந்த பிள்ளை செய்வோம் இல்லையா? பொம்பளை பிள்ளையா இருந்தா உமா கிச்சன்ல எப்படி வேலை பார்க்கறாங்களோ அது மாதிரி உள்ள போய் வேலை பார்த்துட்டு இருக்கும். இப்ப வாங்க, என் பிள்ளை அதிகமா போனை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ற பெற்றோர்கள் நினைச்சுக்கோங்க, உங்க பிள்ளைங்க வேற யாரையும் பார்த்து செய்யல, நீங்க செய்யறத பார்த்து தான் செய்யுது. இப்ப யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா என் பிள்ளை போனை பார்க்குதுன்னு? நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், நீங்க புக்ஸ் படிக்க ஆரம்பிங்க, மார்க் புத்தகங்களை படிக்க ஆரம்பிங்க, போனை ஒதுக்குங்க. ஆனா உண்மையா சொல்றேன், மிகப்பெரிய செய்தான் பல நன்மையான காரியங்களை நம்மளை விட்டு தூரமாகக்கூடிய மிகப்பெரிய செய்தான். நீங்க ஒரு என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பீங்க, நான் பயான் கேட்க உட்கார்ந்துருக்கேன்னு. ஒரு பயான் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் 24 hours, அந்த ஒரு நாள்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, போன் எடுப்பீங்க, நல்ல விதமா யூஸ் பண்ணணும், ஒரு பயானை கேட்போம். பயான்ல ஆரம்பிச்சு அந்த நாளை முடிக்கும் போது நீங்க அதிகமா யூஸ் பண்ணது எதுக்காக தான் இருக்கும்? வீணான காரியங்களுக்காக தான் இருக்கும். ஆரம்பிச்சது பயான்லயா இருக்கும், ஆனா முடிக்கும் போது அது வீணான விஷயம். எப்படி செய்தான் வருவான்னா, இதோ பயான் கேட்டீல, சும்மா பாரு, டைம் பாஸ் தானே, இது என்ன தப்பு இருக்கு, இதை பாரு, இதை பாரு, இதை பாருன்னு நம்மள அப்படியே கூட்டிட்டு போயிடுவோம். இதுல நானும் விதிவிலக்கல்ல, நம்ம மனிதர்கள் யாருமே இதுக்கு என்ன பண்ண கிடையாது, விதிவிலக்கு கிடையாது. எது வரைக்கும் அப்படின்னா, நாம நம்மள ஒரு முக்கியமான விஷயத்துல ஈடுபடுத்திக் கொள்ளாத வரைக்கும், நாம ஒரு நோக்கத்தோட இந்த விஷயத்த நம்ம அடையணும், நம்முடைய கல்வியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம அதிகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நம்மள ஒரு விஷயத்துல இன்க்ளூட் பண்ணி அதை நாம ஒரு ஆர்வம் எடுக்காத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் போய்கிட்டே இருக்கும். பன்னிஸ்லாமியர்களே, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நாம தான் நம்ம பிள்ளைங்களை வளர்ப்பதற்கான அடையாளம். நம்மளை பார்த்துதான் நம்ம பிள்ளைங்க வளருமே தவிர வேற யாரை பார்த்தும் கிடையாது. நான் புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு பெற்றோராக தான் என்னுடைய பிள்ளைகள் அதிகமா புத்தகத்தை தான் விரும்பும். நான் குர்ஆன் ஓதக்கூடிய பெற்றோரா இருந்தேன்னா என் பிள்ளைங்க அதிகமா குர்ஆன் ஓதுறதை விரும்பும். நான் மொபைல் போன் பார்க்கக்கூடிய பெற்றோரா இருந்தேன்னா கண்டிப்பா என்னுடைய பிள்ளைகளும் மொபைல் போன் தான் பார்க்கும். இன்னைக்கு இந்த மொபைல் போனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. அதை பத்தி பேசணும்னா அது தனி, நம்ம அதுக்குள்ள போகல. சுருக்கமா நம்ம உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்றோம். அப்ப நம்ம நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், பிள்ளைங்களை நல்லவர்களா வளர்க்கறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். நல்லா அவர்கள் வாழ்வதை அல்லாஹ் பார்த்துப்பான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன் அமில ஸாலிஹன், யார் ஒரு நல்ல அமல செய்றாரோ, யார் ஒரு நல்ல அமல செய்றாரோ. சின்ன பசங்களா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இங்க கவனிங்க. அல்லாஹ் சொல்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இந்த உலகத்துல நல்லவர்களா வாழணும்னு சொன்னீங்க என்கிட்ட இல்லையா? நல்லா வாழணுமா நல்லவர்களா வாழணுமான்னு கேட்கும்போது என்ன சொன்னீங்க? நல்லவர்களா வாழணும்னு சொன்னீங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம எல்லாருமே அப்படிதான் ஆக்கி வைப்பான். இப்ப அல்லாஹ் நல்லவர்களா வாழணும்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்கள பார்த்து பேசுறான். மன் அமில ஸாலிஹன், யார் ஒரு நல்லவர் நல்ல அமல செய்யறாரோ. அல்லாஹ் என்ன சொல்லல, பெரிய அமலே சின்ன அமலே ஹஜ் செய்யணும் அப்படிலாம் என்ன சொல்லல, ஒரு நல்ல அமல செய்யறாரோ. நல்ல அமல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நல்ல அமல் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நல்ல அமல் சொல்லுங்க பார்ப்போம். தொழுக கொஞ்சம் பெருசு, நான் ஆக சின்னது. அதாவது இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, இப்படி உட்கார்ந்த நிலைமையில ஒரு செய்யற ஒரு நல்ல அமல சொல்லுங்க பார்ப்போம். பயான கேட்கறது, தஸ்பீஹ் செய்யறது. சரி, நான் இது எல்லாத்தையும் விட ரொம்ப சிம்பிளான ஒரு அமல சொல்லவா? நீங்க அல்லாஹ்விற்காக வேண்டி
பக்கத்தில் இருக்கிற உங்க சகோதரரை பார்த்து சிரிச்சா போதும். பக்கத்தில் இருக்கிற உங்க சகோதரரை அல்லாஹ்வுக்காக வேண்டி, அந்த சகோதரன் என்ன பார்க்கணும், எனக்கு மிட்டாய் வாங்கி தரணும், எனக்கு சாக்லேட் வாங்கி தரணும் இல்ல, இதன் காரணமா அல்லாஹ் என்ன பொருந்திக்கணும். என் சகோதரனை பார்த்து ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு மஅரூஃபின் ஸதகா, ஒவ்வொரு சின்ன அமலும் சதகா, தர்மம். நான் என் சகோதரனை பார்த்து அல்லாஹ்வுக்காண்டி சிரிச்சால் என்ன தர்மம், அது நன்மை. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், மன் அமில சாலிஹன், யார் ஒருத்தர் நன்மையை செய்றாரோ, இப்ப நீ உங்க சகோதரரை பார்த்து சிரிச்சா அது நன்மையா இல்லையா? இப்ப இந்த நன்மையை யார் செய்றாரோ அல்லாஹ் சொல்றான், வஹுவ முஃமின் மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஆண் செஞ்சாதான் நன்மை பெண் செஞ்சாதான் நன்மை எல்லாம் கிடையாது. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, சின்ன நன்மை அவங்க அல்லாஹ்வுக்காண்டி செஞ்சாலும் சரிதான். வஹுவ முஃமின், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாக அல்லாஹ் டிஃபரன்ஷியேட் பண்றான். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல முஸ்லிம் அல்லாஹ் எத்தனை பேர் நன்மைகள் செய்யதானே செய்றாங்க, முஸ்லிம் அல்லாஹ் எத்தனையோ பேர் நம்மளை பார்த்து சிரிக்க தானே செய்றாங்க, முஸ்லிம் அல்லாஹ் எத்தனையோ பேர் நம்மளுக்கு பல நலவுகளை உதவிகள் செய்ய தானே செய்றாங்க. ஆனா அல்லாஹ் இங்க டிஃபரன்ஷியேட் பண்றான், யாரை நான் இந்த உலகத்துல நல்லா வாழ வைப்பேங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்றான். அவன் முஃமினாக இருந்த நிலைமையில. இப்ப வாங்க, பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வாசகம் அல்லாஹ்வுடைய வார்த்தை, மனசுல பதிய வச்சுக்கோங்க. யார் நல்ல அமல செய்றாங்களோ, யார் அந்த சின்னதோ பெருசோ செய்றாங்களோ, அல்லாஹ் வாக்குறுதி தரான், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நாம் அவர்களை மனமிக்க வாழ்க்கையில் புகுத்துவோம். ஒரு நன்மையை செஞ்சா அல்லாஹ் என்ன வாக்குறுதி தரான், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவரை நாம் அழகான வாழ்க்கையில், நல்ல வாழ்க்கையில், எந்த வாழ்க்கையை நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த வாழ்க்கையை நீங்க அவங்களுக்கு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, அல்லாஹ் சொல்றான், நான் அதுல அவரை நுழைவிக்கிறேன், நான் அதுல அவரை வாழ வைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி தரான். அப்ப இது போல நம்மளுக்கு. இப்ப வாங்க, உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், பெற்றோருக்கு பதில் சொல்லுங்க. என் பிள்ளை ஃபஜர் எழுந்திருச்சு தொழுதா இந்த உலகத்துல நல்லா வாழ்வானா, ஃபஜர் தொழாம ஸ்கூலுக்கு போனா நல்லா வாழ்வானா? யார் நல்லா வாழ்வா இந்த உலகத்துல? யாரு? ஃபஜருக்கு பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், பெற்றோருக்கு கூட மறுப்பீங்க, பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், உங்க அம்மா சொல்லுங்க, உங்க அம்மா உங்களை ஃபஜருக்கு எழுப்பாம ஸ்கூலுக்கு மட்டும் எழுப்பினா சொல்லுங்க, அம்மா நான் நல்லா வாழணும்னு நினைச்சேன், நான் ஃபஜருக்கு எழுப்பு, ஸ்கூலுக்கு மட்டும் போறதுனால எந்த பயனும் இல்லைன்னு நீ என்ன பண்ணணும், உங்க அம்மா மார்களுக்கு நீங்க சொல்லணும், உங்க பாப்பா மார்களுக்கு நீங்க சொல்லணும், போகும்போது கண்டிப்பா என்ன கூட்டிட்டு போங்க, நீங்க ஃபஜருக்கு என்ன கூட்டிட்டு போறது, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிடுங்க. சரியா? பெரிய சிக்கல்ல கொத்து விட்டணும் இல்ல இல்ல, பிரச்சனை இல்ல, சின்ன பசங்க தானே, ஒரு வாரத்துல மறந்துடுவாங்க. ஆனா நீங்க மறக்க கூடாது, பெற்றோர்களாக நீங்க மறக்க கூடாது. உங்க பிள்ளைங்க நல்லவர்களா வாழ்ந்தால்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் நல்லா வாழ வைப்பான். நீங்க நினைக்கலாம், என்ன இவ்வளவு பெருசா பேசுறாரு, இவ்வளவு இதா சொல்றாரு, அதெல்லாம் பாத்துக்கலாம், எவ்வளவு பேர் நல்லா வாழலையா, காஃபிர்லாம் கொடி கட்டி பறக்கிறான், நாம தான் இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அல்லாஹ்வுடைய இன்னொரு வார்த்தையை நான் சொல்றேன், யார் என்னுடைய உபதேசத்தை மறந்து, என்னுடைய உபதேசத்தை புறக்கணித்து இந்த பூமியில் வாழ்கிறாரோ, ஃபஜர் தொழுவுன்னு அல்லாஹ் சொன்னா, நான் தொழ முடியாது, என் பிள்ளையை எழுப்ப முடியாது நான் வாழ்ந்தால், என் பிள்ளை ஃபஜருக்கு எழுதிக்கிறது தேவையில்லைன்னு நான் நினைச்சால், அல்லாஹ்வுடைய இந்த எச்சரிக்கையை கேளுங்க, நாம் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை தருவோம். அல்லாஹ் அங்க சொன்ன வாக்குறுதி என்னங்க, நல்ல வாழ்க்கையை வாழ செய்வோம், மனமிக்க வாழ்க்கை, சூப்பர் வாழ்க்கையை வாழ செய்வோம். அல்லாஹ் அங்க சொல்றான், என்ன செஞ்சா? நன்மை செஞ்சா. இப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், நீ நன்மை செய்யலன்னா, அல்லாஹ் சொன்னதை செய்ய மறுத்தீனா, நெருக்கடியான வாழ்க்கையை தருவோம் அப்படின்னு. அன்பின் இஸ்லாம் உறவுகளே, நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, பிள்ளைகள் நம்மளை பார்த்துதான் வளர்றாங்க. நாம ஃபஜர் தொழக்கூடியவர்களாக இருந்தால், நம்முடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக ஃபஜருக்கு எழுந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தால், கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகள் நாம் சொல்லாமலே ஃபஜர் தொழக்கூடியவர்களாக உருவாவார்கள். நாம அதிகமா மொபைல் போன் யூஸ் பண்ணாம இருந்தால், நாம சொல்லாமலே பிள்ளைங்க மொபைல் போன் யூஸ் பண்ணாம வளருவாங்க. நீ உங்களை அதிகமான மார்க்க விஷயங்கள் ஈடுபடுத்திக் கொண்டால், உங்களுடைய பிள்ளைகள் அதிகமாக மார்க்க விஷயங்கள் ஈடுபடுவார்கள். எனவே நாம தான்
நம்முடைய பிள்ளைகளுக்கான ஆதாரம், அவர்களுக்கான அஸ்திவாரம் நம்மளை பார்த்துட்டு அவங்க வளர்றாங்கிறத ஒருபோதும் மறந்துடாது. நாம தப்பு செய்யறோம், ஆனா பிள்ளைகளை கண்டிக்கிறோம். ஒரு காலமும் இதனால நாம சரியான பிள்ளைகளை வளர்த்து இருக்க முடியாது. நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஆழமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ வேண்டுமானால், ஏன்னா ரெண்டு விஷயத்த உங்களுக்கு பிரிச்சு பேசிட்டேன். நல்லவர்களா வாழ்றது தனி, நல்லா வாழ்றது தனி. நல்லா வாழ்ற எல்லாருமே நல்லவர்களா வாழலைங்கிறது இன்னைக்கு முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நல்லா வாழ்ற எல்லாரும் நல்லவர்களாக இல்ல, ஆனா நல்லவர்களாக இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில நல்ல விதமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை நம்ம யாருமே மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. வெளியில இருந்து பாக்குறதுக்கு வேணா அது கஷ்டமா தெரியலாம், ஆனா அவங்களுக்கு அது அல்ஹம்துலில்லாஹ் போதும், ரஹ்மத் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அப்ப நாம நம்ம பிள்ளைகளை இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா இருக்கும். என் பிள்ளைங்களை நான் நல்லா வாழ வைக்கணுங்கிறது இல்ல முக்கியம், நல்லவர்களா வாழ வைக்கணுங்கிறது தான். நல்லவர்களா வாழ வச்சா அல்லாஹ் அவர்கள் நல்லா வாழ வைப்பாங்கிறத புரிஞ்சுட்டோம். சரி, எப்படி நல்லவர்களா வாழ வைக்கிறது? சுருக்கமா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளா உங்க பிள்ளைகளை நீங்க உருவாக்கு. உங்க வீட்டுல நீங்க அல்லாஹ்வை பத்தி அதிகமா பேசுங்க. பிள்ளை ஒரு தப்பு செஞ்சா நீங்க கண்டிக்கிறீங்கிறத அவன் தெரியக்கூடாது, அல்லாஹ் இப்படி கண்டிக்கிறாங்கிறத உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. உங்க பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுறாரா, அல்லது தங்கச்சிக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரா, தம்பிக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரா, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. பிள்ளைங்கள்ட்ட அன்பா பேசுங்க. உண்மையிலே ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகிட்ட அன்பா பேச வேண்டிய நேரம் என்ன தெரியுமா? அவர்கள் எப்ப தவறு செய்யறாங்களோ அப்பதான். அதுதான் அவர்களை மாற்றும். ஒரு காலமும் பிள்ளைங்க தவறு செய்யும் போது நீங்க கண்டிப்போட அவர்கிட்ட நடந்தீங்கன்னா அது அவர்களுக்கு தவறு அதை உணர வைக்காது, இதை செஞ்சா தண்டனை கிடைக்குங்கிறத மட்டும்தான் உணர வைக்கும். நீ நம்ம சரியான முறையில பிள்ளைகளை வளர்க்கிறதுல நம்ம ரொம்ப பலகீனமா இருக்கிறோம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு சுருக்கமான ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த இடத்துல இந்த தலைப்பை தேர்வு செஞ்சேன் அப்படின்னா, பிள்ளைகள் வளர்வதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் நீங்க தான். ஆண்களை விடவும் பிள்ளைகள் சரியான முறையில தரிபத்தான முறையில வளர்வதற்கு பெண்களாக நீங்கள் தான் காரணம். ஏன் அப்படின்னா, வரலாற்று நெடுக்க நீங்க பல சம்பவங்கள் எடுத்து பார்த்தாலும் அங்க பெண்கள் தான் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்து எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு சுருக்கமா ஒரு வரலாற்றை சொல்லி முடிக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க யாரு? நபி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இவருடைய பிள்ளை. அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வளர்த்தது இல்லையா? ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காட்டுல பாலைவனத்துல கொண்டு போய் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமையும் விட்டுட்டு வந்துட்டாங்க இல்லையா? தனியாக விட்டுட்டு வந்தாங்க. எந்த இடமும் கிடையாது, யாரும் கிடையாது, ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் கிடையாது, உணவு கிடையாது, தண்ணீர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியான இடத்துல கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு வராங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வளர்த்த விதம் எந்த அளவுக்கு சின்ன பிள்ளையிலேயே அவருடைய உள்ளத்துல ஈமானையும் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையும் மறுமையும் விதைச்சிருந்தாங்க அப்படிங்கிறது. இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட ஒரு பெற்றோர்களாக இருந்தாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், பிள்ளைகளை நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளா வளர்க்கணும் அப்படின்னு. நான் என் பிள்ளைகளை கட்டுப்பட்டவர்களா வளர்க்கணுமானால் எங்க யாரெல்லாம் சரியா பெற்றோர்கள் நாம முதல்ல அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களா ஆள ஆரம்பிக்கணும். நாம வாழாம நம்ம பிள்ளைகளுக்கு ஏவனமானால் ஒரு காலம் நடக்காது. இன்னைக்கு காலையில தான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு பேச்சாளர் சொல்றாரு, ஒரு மனிதர் வந்து ஜெராக்ஸ் கடைக்கு வந்து ஒரு ஒரிஜினல் சர்டிபிகேட்டை கொடுத்து ஜெராக்ஸ் எடுக்க சொல்றாரு. ஜெராக்ஸ் எடுத்தோன்னே எடுத்த ஜெராக்ஸை வாங்கி எழுத்துலாம் ஸ்பெல்லிங்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறாரு. ஆனா ஆக்சுவலா பார்க்க வேண்டியது இதுல ஒரிஜினல் தான் பார்க்கணும். ஆனா அவர் சரி பார்த்தது எதை? ஜெராக்ஸ. இப்ப இதை சொல்லிட்டு அவர் சொன்னாரு, உங்க பிள்ளைங்க உங்களோட ஜெராக்ஸ், உங்க பிள்ளைங்க உங்களோட ஜெராக்ஸ். அப்ப நீங்க பிழை ஜெராக்ஸ்ல வந்துச்சுன்னா எங்க தப்பு இருக்குன்னு அர்த்தம்? ஒரிஜினல்ல தப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்ப உங்களோட ஜெராக்ஸ் தான் உங்க பிள்ளைங்க. அதுல தப்பு வந்தா நீங்க பார்க்கணும், நம்மள்ட்ட எங்கேயோ தப்பு இருக்குங்கிறத நீங்க நோட்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கறது அழகா ஒரு கதையா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மை அதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்த ஒரு பெற்றோர்கள். அதனால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உருவானாங்க? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு பிள்ளையா உருவானாங்க.
எந்த வயசுல, அது உங்களுக்கு பின்னாடி சொல்றேன், எந்த வயசுல முழுக்க முழுக்க அல்லாஹ்வையும் மறுமையும் யோசிக்கக்கூடிய ஒரு பிள்ளையா உருவானாங்கிறத. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நபி, கட்டுப்படுவாங்க, கட்டுப்பட்டாங்க. கலீலுல்லாஹ் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டாங்க, தன்னுடைய உற்ற தோழரை அல்லாஹ் செலக்ட் பண்ற அளவுக்கு அல்லாஹ் கட்டுப்பட்டாங்க. கட்டுப்பட்டதன் காரணமாக அல்லாஹ் நம்பர்வா செலக்ட் பண்ணா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம. இது ஒரு விஷயம். இப்போ வாங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் சொன்னான்னு சொல்லிட்டா அதுக்குதான் முழுமையை கட்டுப்படுவாங்க, தன் கணவனுக்கு கூட கட்டுப்பட மாட்டாங்க. என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து, நல்லா கேளுங்க, பெண்கள் ரொம்ப பெரிய பாடம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுட்டு திரும்பி போறாங்க, எதுவுமே சொல்லல. இப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்தொடர்ந்து போறாங்க. என்ன நீங்க இங்க விட்டுட்டு போறீங்க? எந்த மனிதர்களும் இல்ல, எந்த ஒரு விஷயமும் இல்ல. அப்புறம் என்ன சொல்றாங்க? சாப்பாடு இல்ல, தண்ணீர் இல்ல, எதுவுமே இல்லாத இடத்துல விட்டுட்டு போறீங்க அப்படின்னு யார் கேட்கிறா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரெண்டு பார்ட், ஒரே சம்பவம் தான், ஆனா ரெண்டு பகுதி இருக்குதுல. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த ஒரு சூழலை பார்த்துக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கேட்கிறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போறாங்க. இப்ப என்ன கேட்கிறாங்க? ஏங்க, மனுஷர் யாருமே இல்ல இங்க, எங்களை விட்டுட்டு போறீங்க, எப்படி எங்களுக்கு சேஃபா இருக்கும்? சாப்பிடவே இல்ல, தண்ணி இல்ல, இப்படின்னு பேசின இந்த பெண் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி பதிலே சொல்லல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் புரியுறாங்க, என் கணவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஆள், அப்ப சுயமா இதை அவர் செய்ய மாட்டார், அப்ப அல்லாஹ் சொல்லிதான் செய்யணும்னு சொல்லிட்டு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ் இதை உங்களுக்கு சொன்னானா? இந்த மனிதர் இல்லாத, யாரும் இல்லாத இந்த இடத்துல விட்டுட்டு போன அல்லாஹ் உங்களை சொன்னானா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்பதான் வாய் திறக்கிறாங்க, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாத்துக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பெண் என்ன பேசினாங்க? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், மனிதர் இல்லாத இடத்துல விட்டுட்டு போறீங்க, எப்படி எங்களால இருக்க முடியும்? சாப்பாடு இல்லாத இடத்துல விட்டுட்டு போறீங்க, நாங்க என்ன பண்ணுவோம்? இப்படி கேட்ட அந்த பெண் அல்லாஹ் சொன்ன அடுத்த நிமிஷம் மாறாங்க, இதன் அப்படின்னா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். எந்த நேரத்துல இந்த பெண் அல்லாஹ் மேல இந்த நம்பிக்கை வச்சாங்க? எந்த மனிதர்களும் கிடையாது, தண்ணீர் கிடையாது, உணவு கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போன அந்த இரவுல ஒரு திருடர்கள் வந்தால் கூட காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. இந்த ஒரு சூழல்ல அந்த பெண் சொல்றாங்க, அப்படின்னா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்க போங்க அப்படிங்கிறாங்க. எந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு பெண்ணா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. கணவனுக்கு கட்டுப்படணும்னா கூட பரவாயில்ல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு கட்டுப்பட்ட ஒரு பெண்ணா மாறுவாங்க? கணவனுக்கு கட்டுப்பட்ட பெண்ணா மாறுவாங்க இல்லையா? அப்ப குடும்ப வாழ்க்கையை நாம அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய பெற்றோர்களாக நாம உருவானால், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கி அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நம்மளால உருவாக்க முடியும். சின்ன வயசுல அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. இந்த சம்பவத்தோட நான் முடிக்கிறேன். பாப்பா வந்து கேட்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என் அருமை மகனே, நான் உன் தலையை வெட்டுற மாதிரி கனவு கண்ண, ஃபங்குர் மாதா தரா, நீ என்ன சொல்ற, உன்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லும்போது எப்படி தெரியுமா சொல்லி காமிக்கிறான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஓடி ஆடி விளையாடக்கூடிய பருவத்தில் இருந்தாருங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் தான், இங்க இருக்கக்கூடிய சிறுவர்களை பாருங்க, இந்த சிறுவர்கள் மாறி இருந்தவங்க தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த செய்தியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசும்போது ஓடி ஆடி விளையாடக்கூடிய பருவத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, உன் தலையை வெட்டுற மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், ஃபங்குர் மாதா தரா, நீ என்ன நினைக்கிற? இப்ப அந்த ஓடி ஆடி விளையாடுற வயசு இந்த புள்ள பேசுது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இஃப் அல்மா துக்மர், அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொன்னானோ அதை நீங்க செய்யுங்க வாப்பா, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். அந்த ஓடி ஆடி விளையாடக்கூடிய புள்ள சொல்லுச்சு, என்ன நீங்க மறுமையில பொறுமையாளர்கள் ஒருவரா பாப்பீங்கன்னு. நம்ம பிள்ளைங்க இங்க ஓடியாடு விளையாடக்கூடிய இந்த பிள்ளைங்க மறுமையை பத்தி பேசுற பிள்ளைகளா நம்ம உருவாக்கி இருக்கிறோமா? மறுமையை பத்தி பேசுற பிள்ளைகளா நீங்க உருவாக்கி இருந்தா ஒரு நாள் ஃபஜ்ர மிஸ் பண்ண அந்த பிள்ளை பேசும், மறுமையில அல்லாஹ் தொழுகையை குறிச்சு கேள்வி கேட்டானா என்ன பதில் சொல்றோமா, நீ என்ன எழுப்பலையேன்னு உங்கள்கிட்ட கேட்கும்.
நீங்க உங்க பிள்ளைகிட்ட சொல்லுவீங்க, இந்த தப்ப செஞ்சு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில உன்னை கேள்வி கேட்பான்னு நீங்க சொல்லி வளர்ப்பீங்க. உங்க பிள்ளை இன்னொரு பிள்ளைகிட்ட சொல்லுவோம், இப்படி செய்யாத அல்லாஹ் நாளைக்கு உன்னை மறுமையில கேட்பான்னு சொல்லும். உம்மா அடிப்பாங்க வாப்பா அடிப்பாங்கன்னு சொல்லாது. அப்ப எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகள் எடுத்திருந்து இஸ்லாத்தை தூரமாக்கி வச்சிருக்கோங்கிறத என்னுடைய இந்த உதாரணங்கள் உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம் நான் நம்புறேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப தெளிவா ஓடி ஆடி விளையாடுற வயசுல நீங்க அல்லாஹ் உங்களுக்கு சொன்னதை செய்யுங்க, இன்னும் நீங்க மறுமையில பொறுமையாளர்கள் ஒருவரா பாப்பீங்கன்னு சொன்னாங்க. ஆனா கை சேதம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் தலை முடியை கூட வெட்டாத பிள்ளைகளை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். தலைமுடி எப்படி வெட்டுன்னு உம்மா சொன்னா கேட்காத பிள்ளைகளை உருவாக்கி வச்சிருக்கிறோம். தலைமுடி எப்படி வெட்டாதுன்னு வாப்பா சொன்னா கேட்காத பிள்ளைகளை உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது, ஓ தலையனா வெட்டவான்னு. இன்னைக்கு தலைமுடியை வெட்டுறதுக்கு கூட நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு கட்டுப்படலனா நாளைக்கு எந்த விஷயத்துக்கு நம்மளுக்கு கட்டுப்படுவாங்க? யோசிங்க. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த நேரத்துல நாம பேசிய இந்த விஷயங்கள்ல புரிஞ்சு கொள்ள வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம். நம்ம பிள்ளைகளை இந்த உலகத்துல நல்லவர்களாக வளர்க்க வேண்டும். அவர்களை நல்லவர்களாக வளர்க்க வேண்டுமானால் நாம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட கணவன் மனைவியாக பெற்றோர்களாக வாழ்ந்தோமானால் அவர்கள் இந்த உலகத்தில் நல்லவர்களாக உருவாவார்கள். அவர்கள் நல்லவர்களாக உருவானால் போதும், அல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்தில் நல்லவர்களாக நல்ல விதமாக வாழ வைப்பார் என்பதை நான் எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக்கொண்டு பேசிய அடிப்படையில் நானும் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவனாக, என்னுடைய குடும்பமும் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக, கேட்ட நீங்களும் உங்களுடைய குடும்பமும் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பார் புரியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக், யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். வ ஆখির دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.